எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம வருஷத்துக்கு மாவடு எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மாவடு பார்த்தேன்னா இப்படி காம்பாட அதுக்கு வாங்கணும். வாங்கினேன்னா நீங்கள் எத்தனை 2-3 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். ஒரு வருஷம்தாங்கிறதெல்லாம் இல்லை, 2-3 வருஷத்துக்கு கூட இது அப்படியே இருக்கும். நம்ம இதை எப்படி இதை தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி உருண்டை மாவடு தான் வாங்கிக்கணும். அதுக்கு நீளமாக இருக்கும். இந்த கல்லாமக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒட்டுக்காயின்னு சொல்கிறது, அதோட மாங்காயை நம்ம வாங்கிட்டோம்னா அது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வராது. அது 2 வாரம் 1 வாரம் அப்படி தான் நம்ம வச்சுக்க முடியும். ஆனால் இது உங்களுக்கு வருஷத்துக்கு வரும். இப்போ அதுக்கு மாவடில் இருக்கிற காம்போட கட் பண்ணிக்கணும். ஆனால் அவ்வளோ பெரிய காம்பு தேவையில்லை. இப்படி பெரிய பெரிய காம்பு வேண்டாம். ஆனால் இந்த பாருங்க, இந்த அளவுக்கு காம்பு விடணும். விட்டுட்டு அப்படி கட் பண்ணிக்கணும். முதல்ல நல்லா அலம்பணும். அலம்பி நல்லா தொடச்சி நல்லா ஒட்ட காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி காம்பை நல்லா கட் பண்ணி அதுலேருந்து பால் வந்ததுன்னா அந்த பாலெல்லாம் திருப்பி நல்லா தொடச்சி அப்படி எடுத்து நம்ம இதை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். அலம்பி தொடச்சி இந்த மாதிரி இதுக்கு மேக்கப் பண்ணி இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சம் வடுவை மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி வச்சேன். இப்போ நம்ம இது 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இதில் சிலது சின்னதாக இருக்கும், சிலது காம்பு இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த குச்சியெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம படியால் அளக்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு. ரெண்டு படி இருக்கும். அது 2 படி இருக்குது. நமக்கு தஞ்சாவூர் படிக்கு 2 படி இருக்குது. இப்போ இந்த 2 படிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் குத்திக்க போகிறோம். இது கண் தீட்டம் தான், உங்களுக்கு அளவுக்கு சொல்ல நீங்கள் வேணால் ஸ்பூனை வச்சுன்னு அளந்துக்கோங்க. 2 ஸ்பூன் இதுக்கு விளக்கெண்ணெய் குத்தணும். இது ஆயுர்வேதிக் விளக்கெண்ணெய் தான். இது ஜந்து கம்பெனியோடது. ஜண்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜண்டு பாம், அந்த கம்பெனியோடது தான் நான் குத்தின்னு இருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் குத்தி நல்லா இப்படி தடவி வச்சிடணும். இந்த சூடு, மாங்காய்னா சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுவாக அந்த சூடு தாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த விளக்கெண்ணெய் தடவிக்கிறோம். ஒன்று. 2வது, நல்லா அதில் எல்லாம் பிடிச்சிக்கும், உப்பு எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும். 3வது, இது கெட்டு போகாமையும் அது பாதுகாக்கும். சில பேர் என்ன பண்ணுவா, விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கிறோம் அப்படின்பா. ஆனால் நல்லெண்ணெய் போட்டுக்கிறது அந்த அளவுக்கு ஸ்லாக்கியம் இல்லை. அதுக்கு மேலே போட்டுக்கிறது உங்களுடைய இஷ்டம். ஆனால் என்ன கேட்டால் இதுக்கு விளக்கெண்ணெய் தான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு எதை போடணுமோ அதுதான் போடணும். இப்படி நல்லா விளக்கெண்ணெயை போட்டு நல்லா தடவி வச்சுட்டுறணும். இப்போது நம்ம இந்த மாக்கல் கச்சட்டியில் தான் போட்டுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு 1 படிக்கு பொடி, பெரும்பொடி. நேற்றுக்கு இது சாதாரணமாக உங்களுக்கு இட்லி மாவு, தோசை மாவு, அடை மாவு, வடாத்து மாவு அப்படியெல்லாம்னா அதுக்கும் நான் படிக்க பொடின்னு தான் சொல்லுவேன். அப்போ என்னென்னா இப்படி உள்ளடங்க 1 பொடி போட்டுக்கணும் அதுக்கெல்லாம். இப்போ மாவடுக்கும் படிக்க பொடி அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இது படிக்க பொடின்னா பெரும்பொடி. பெரும்பொடின்னா உப்பு இப்படி வெளியில் தெரிகிற அளவுக்கு பெரிய பொடி. இப்படி தான் போட்டுக்க போகிறோம். இப்போ 2 படி அளந்துட்டோம் இல்லையா, ஏற்கனவே 1 பொடி எடுத்து போட்டிருக்கேன். இது 1 பொடி, மொத்தம் 2 பொடி. இவ்வளவு தான் நம்ம அதில் உப்பு போடுறது பழக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உப்பை அப்படியே கல் உப்பு அதில் போட்டுற போகிறோம். கொஞ்சம் உப்பை ஜாடியில் போட்டுருவோம். அடியில் கொஞ்சம் உப்பு போட்டுடுறோம், இதில் கொஞ்சம் போட்டுடுறோம். நல்லா அப்படி குலுக்கணும்.
இந்த மாக்கள் கச்சட்டியே தூக்கி தான் குலுக்குவா. நம்மளால் அதை தூக்கி குலுக்க முடியாதுன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பாத்திரத்தில் குலுக்கிட்டு அதுக்குள்ளே போட்டுக்கிறோம். நல்லா போட்டு இப்படி கலக்கியாச்சு. இப்போ உப்பு போட்டு வச்சுட்டோம் இல்லையா? இப்போ நல்லா அப்படி ஒரு வெள்ளை காட்டன் வேஷ்டி துணி ஒன்று எடுத்துக்கணும். முன்னாடியே அதெல்லாம் துவச்சி வச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சுன்றணும். எல்லாம் ஒரு சணலை போட்டு இதை சுற்றி நல்லா அப்படி கட்டணும். நல்லா டைட்டாக கட்டணும். வேணா 2 முடிச்சு கூட நம்ம போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் அவுக்க வரலன்னா அது கஷ்டம். அதனால் உருவு சுருக்கே போட்டிருக்கேன். இப்படி போட்டுட்டு மேலே ஒரு பிளேட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பாட்டி என்ன பண்ணுவா, இது மேலே ஒரு கல் வச்சுருவா. கல் ஏதோ ஒரு வெயிட்டை வச்சுருவா. அது பாட்டுக்கு இருக்கும். அதை அப்படியே ஒரு 3 நாளைக்கு விட்டுடணும். 3 நாளைக்கு இதை தொடக்கூடாது, அப்படியே வச்சிடணும். 3 நாள் கழித்து தான் இதை நம்ம குலுக்கி விட ஆரம்பிக்கணும். எப்போவுமே ஊறுகாய் போடும்போது குளிச்சுட்டு ஆச்சாரமாக போடணும் அப்படின்னு சொல்லுவாள். காலை வேளையில் அதுவும் போடணும், குளிச்சுட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாள். அதேமாரி இதை தொடராதானாலும் கார்த்தால் குளித்த உடனே இதை குலுக்கி விடணும். அதுக்கப்புறமா இதை தொடக்கூடாது. குளிச்சுட்டு வந்தோன்னா முதல் வேலை மாவிடுவை குலுக்கி விடுறது. இந்த மாதிரி இதை தூக்க முடியாதுன்னா மரக்கரண்டியை வச்சுன்னு இப்படி கலக்கி விடணும். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு கால் நமக்கு மாவிடு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஜாடியில் கொஞ்சத்தை எடுத்து அன்றைக்கி செலவுக்கு எடுத்து வச்சுன்ட்டு திருப்பி இதேமாரி கட்டி இப்படி மூடி வச்சிடணும். இதை தேவையில்லாமல் இதை போய் தொட்டு தொட்டு பார்க்கறது, அதை எடுக்கிறது, வேறு யாராவது வந்து இதை அசைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அந்த ஊறுகாய் பாத்திரங்கள்லாம் அந்த நாளில் என்ன பண்ணுவா, காம்பரா உள்ள அப்படின்னே ஒரு ரூம் இருக்கும். அது பார்த்தா அது மோஸ்ட்லி இருட்டாக இருக்கும். அந்த இருட்டு ரூம்குள்ளே தான் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பா. அதெல்லாம் வெளிச்சத்துலேயே இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் இருட்டு ரூம்களாக தான் இருக்கும். விளக்கு மினுக்குன்னு அந்த காலத்தில் அந்த குண்டு பல்பு அது ஏதோ வச்சுக்குன்னு எரியும். பகல்லலாம் ரொம்ப அதுக்குள்ளெல்லாம் வெளிச்சம் வராது. ஒரு கண்ணாடி மேலே பதிச்சிருப்பா, ஒரு சின்ன ஜன்னல் வச்சுருப்பா, அவ்வளோதான். அதுக்குள்ளே அந்த இருட்டு ரூம்குள்ளே தான் இதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா வெண்டை பெறைன்னு சொல்லிட்டு இந்த மேடைக்கு கீழே பெறை வச்சுருப்பா. இப்போ மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சுருக்கா இல்லையா? அந்த காலத்தில் அது ஒரு பெறை மாதிரி வச்சுருப்பா, வெண்டை பெறை அப்படின்னு சொல்லுவாத. அதுக்குள்ளே இதெல்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் யாரும் இதக்கிட்டலாம் போக முடியாது. இதெல்லாம் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக வச்சுட்டு இருப்பாங்க. முக்கியமாக பாதுகாக்கிற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் அவள் பாதுகாப்பா. அந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம அன்றைக்கி மாவுடு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா? போட்டு 3 நாளாக எடுத்து நான் வந்து இன்றைக்கி கார்த்தால எடுத்து கலர்னேன்னா என்னாச்சு, நான் மறந்து போயிட்டேன். இது வீடியோ போடுறது இதெல்லாம் சிந்தனையில் சில சமயம் இருக்க மாட்டேங்கிறது. அது பாட்டி சொல்லுவா, கண் பார்க்குறத கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாள். அது அந்த மாதிரியே பண்ணி பண்ணி பழகிட்டதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்பூனால் ஒரு 6 ஸ்பூன் பச்சை மஞ்சள் அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டுட்டேன். ஒன்று சொல்கிறா, அம்மா வீடியோவில் காட்டாமல் நீ என்ன தான் இப்படி பண்ணுறியோ எனக்கு தெரியல அப்படின்றா. அதனால் நீங்கள் எல்லோரும், உங்களுக்கு எல்லாருக்கும் சாரி, காட்டாமல் நான் மஞ்சள் பொடி போட்டதுக்காக. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 6 ஸ்பூன் பொடி அதில் போட்டுட்டேன் நான். இப்போ எப்படி ஜலம் விட்டுருக்குன்னு பார்த்தேளா? இந்த மாதிரி விட்டுருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும், எல்லோரும் 150 200ன்னு உப்பு சொல்கிறாளே, நீங்கள் இவ்வளோ போட்டிருக்கேளேன்னு. என்னன்னு தெரில, பாட்டி இவ்வளோ தான் உப்பு போடுவா, அதனால நானும் அவ்வளோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்புறமா அது நல்லா 10 நாள் ஆகணும் மொத்தத்துக்கு. பார்த்தா 3 ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து ஜலம் எடுத்துக்கிறோம். இந்த மாவுடு ஜலம் இருக்கு இல்லையா, இத்தனை ஜலம் எடுத்துக்கிறோம். இது பாருங்க, இது வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 100 ml இருக்கும்னு வச்சுக்கோங்க. 100 ml ஜலம் எடுத்துன்னு இருக்கோம் நம்ம. மிச்ச ஜலம் அதுலேயே இருக்குது. மரக்கரண்டியை வச்சு தான் எடுக்கணும். நீ எவர் ஒரு கரண்டியை வச்சு எடுக்கிறியே அப்படின்னு உங்களுக்கு இப்போ சந்தேகம் வரும். அது அப்படியே நமக்கு பண்ணி பழகிட்டதுனால அந்த அளவுக்கு நம்ம என் கைக்கெல்லாம் கெட்டு போகாது. ஏன்னா கையெல்லாம் அப்படியே பழகின்றதுனால
அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆறதில்ல. ஆனால் நீங்கள்லாம் நான் செய்கிறேன்னு செய்யாதீங்க. மாவடு போட போகிறேன் அப்படின்னாலே ஒரு மக்கள் கச்சட்டி, ஒரு மரக்கரண்டி, ஒரு மர ஸ்பூன், இப்படி ஒரு வெள்ளை துணி, இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாட்டி சொல்வாள்ல, சொல்லியிருக்கேனே 5-3 ஒக்கிட்டு இருந்தால் ஆரியா பொண்ணும் கரிசமாக பண்ணு. இதுதான் 5-3ங்கிறது அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும்னு அர்த்தம். விளக்கெண்ணெய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம கட்டிட போகிறோம். இது வெளியிலேயே எடுத்துன்னு வரமாட்டேன். இப்போ வீடியோக்காக வந்து இங்கே கொண்டு வந்து ஹாலில் காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். கட்டி இதை உள்ளே வச்சுடணும். அந்த ஜலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அப்புறம் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். கடுகு ஒரு பிடிச்ச பொடி கடுகு போட்டுருக்கேன். அதுக்கு தான் அந்த ஜலத்தை எடுத்து வச்சேன். தெரியறதா? வேறு தண்ணியில் அரைக்கக்கூடாது. இந்த ஜலத்துலையே இந்த கடுகை ஊற வச்சுட்டுறணும். ஊற வச்சுட்டு இதை நன்னா அரைக்கணும். அரைச்சி அதில் கொட்டிடணும். எவ்வளோ நாள் ஊறணும்? அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறணும். அது நம்ம அரைக்கிறதுல இருக்குது. நம்ம கிடுகிடுன்னு அரைக்கலாம் அப்படின்னாக்கா 1 மணி நேரம் ஊறினா கூட போகும். நம்ம அரைக்கிறதுல அது கம்மியில் வச்சு நன்னா ஒட்டி ஒட்டி அரைக்கணும். இதை கடுகு நன்னா ஊறணும். இவ்வளவு தான் பாட்டி போடுவா. காரம்லாம் பாட்டி போட மாட்டா. ஏன்னா இந்த மாவடுங்கிறது இதுவுக்கும் மருத்துவ குணம் இருக்குது. அந்த பிஞ்சு இருக்குது பார்த்தல, அது அவ்வளோ நல்லது வயத்துக்கு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையோடு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லது. இல்லைனாலும் விதையை எடுத்துகிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இது மருத்துவத்துக்காக பண்ணுறது. அதனால இதில் எப்போவுமே பாட்டி காரம் போட மாட்டா. அப்படியே உப்பு மஞ்சப்பொடியோட கூட விட்டுருவா. கடுகு கூட அரைச்சி கொட்டாமல் கூட விட்டுருவா. ஆனால் கம்பல்சரியாக அதுக்கு காரம் போட மாட்டா. இதையே பாட்டி என்ன பண்ணுவா, மாவுடை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வேணுங்கிறத வச்சுப்பா. அதெல்லாம் அரைச்சி கொட்டிட்டு அப்புறமா உங்களுக்கு நாளைக்கு கட்டுறேன். இப்போ 3 நாளில் உங்களுக்கு நான் அதை காட்டியிருக்கேன். இப்போ இது நன்னா ஊறட்டும். கடுகை வந்து இதில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இது பாருங்க, அம்மியில் வச்சு நன்னா வழவழன்னு அரைச்சிருக்கேன். ஏன்னா நிறையா இருக்குது அப்படின்னா தான் மிக்சிலாம் அரைக்க முடியும். கம்மியாக இருக்குன்னா அம்மியில் தான் வச்சு அரைக்கணும். அந்த ஜலத்துலேயே ஊற வச்சுருந்தேன். அரைச்சி அதுலேயே கலந்துட்டேன். இப்போ அதை வந்து நம்ம மாவுடில் விட போகிறோம். பார்த்தல, இதில் விட்டுற போகிறோம். கடுகு மஞ்சப்பொடி இதெல்லாம் தான் ப்ரிசர்வேட்டிவ். இதில் எல்லோரும் காரம் போடுவா. நான் நம்ம இடத்துல அது போடுறது வழக்கத்தில் இல்லை. பாட்டி காரம் போடக்கூடாதுன்றுவா. அதோடைய மருத்துவத்தன்மை போயிடும். அதனால் காரம் போடாதுன்றுவா. அதனால் போட மாட்டோம். அவ்வளோதான், மாவுடு ரெடி. இனிமேல் நம்ம வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இது பாருங்க, காரத்தால் எழுந்துட்டோன்னா குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து ஆஜாரமாக நன்னா இப்படி கிளறணும். கிளறி விட்டுட்டு அன்னைக்கு எவ்வளோ வடு வேணுமோ அந்த வடுவை எடுத்துக்கணும். இப்படி எடுத்துன்ட்டு திருப்பி இதை கட்டி வச்சிடணும். திருப்பி யார் இப்போ எனக்கு வேணும்னா உடனே திறந்து எடுக்கிறது, குழந்தைகளுக்கு வேணுன்னா திருப்பி போய் திறந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஊறுகாயை அது கோச்சுன்றும். அதனால் அந்த ஊறுகாய்கிட்ட அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் திறக்கணும். அப்போ தான் அது சமத்தாக இருக்கும். இப்படி எடுத்து நீட்டாக கட்டி வச்சிடணும். எத்தனை வேணுனாலும் சரி, ஒரு தடவை தான். அது தீந்துடுத்து அப்படின்னாக்கா அப்புறம் அடுத்த நாள் தான் எடுத்துக்கணும். அன்றைக்கி திருப்பி அதை பிரிக்கக்கூடாது. அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுட்டோம்னா, இந்த தட்டு இல்லை, இதுக்கு வேறு தட்டு தான் போட்டு மூடி இருந்தது. இப்படி முடிக்கலாம். இப்போ பார்த்தா என்னமோ இதுக்கு இதை மூடி வச்சுருக்கா. அவ்வளோதான். இது கல் வெயிட் வச்ச மாதிரியே இருக்குது பார்த்தல, அதனால இதை இப்படி வச்சு அப்படி டைட்டாக அப்படி மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ மாவடு ரெடி. இப்போ 3 நாள் ஆயிருக்கு. இப்போலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 10 நாள் ஆச்சுன்னா இன்னும் நன்னா ஊறின்னு இருக்கும். இப்போவுமே நன்னா தான் ஊறின்னு இருக்கு. நம்ம இடத்துல இவ்வளவு உப்பு இவ்வளவு கடுகு தான் போடுவா. அதுக்கு மேலே போட மாட்டா. அதுக்கே அது பிரமாதமாக இருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. இதில் என்ன பண்ணணுன்னா, இப்படி சின்னதாக இருக்கிறதா முதல்ல எடுக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம எடுத்துக்கும் போதே இது ஒரு டிப்ஸு. அந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் சின்னதாக சுருங்க ஆரம்பிச்சிடும். இப்படி சின்னதாக இருக்கிறது இதை விட சின்னதாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம முதல்ல சின்னதாக எடுத்துகிட்டே வந்தோம்னா அதுக்கப்புறம் பெருசெல்லாம் நன்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோடைய பெனிஃபிட்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுலேயும் போய் நீங்கள் படிச்சுக்கோங்க.